எதுக்குடி அந்த சிவனாண்டி கூட சதி திட்டம் பண்ணி நகை போய் கொள்ளையடிச்ச? நீ செஞ்ச காரியத்தால ஊருக்கு முன்னால நான் பட்ட அவமானத்தை எல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு தானே இருந்த. அப்புறம் ஏன் உன் மனசு இறங்கல? நல்ல நாக்கு புடுங்குற மாதிரி கேளுங்கம்மா. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு காலில் விழுந்தா எல்லாம் சரியா போயிடுமா? அத்தை, இவங்க காலில் விழுறதே திரும்ப காலை வாரி விடதான். நீங்க பாவம் பார்த்து சேர்த்தீங்க, நஷ்டம் நம்ம குடும்பத்துக்கு தான். 2 நல்ல நகை கிடைக்கலன்னா ஊர் தலைவர் பதவியில இருந்து தூக்கிடுவோம், ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம்னு சொன்னாங்கல்ல. அதை கேட்டு நாங்கள துடிச்சு போயிட்டோமா. அப்ப கூட இவங்க எதுவுமே பேசாம அமைதியா தானே இருந்தாங்க. சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அந்த பழையையும் தூக்கி மாமா மேலதான் போட்டாங்க. இவங்க நடிப்பெல்லாம் நம்பாதீங்கம்மா. அக்கா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குக்கா. என்னடி காரணம்? இவ உனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்கிறத என்னால தாங்க முடியலக்கா. இவனை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டணும், நீ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் எப்போ யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். அதோட நம்ம அம்மாவை கொண்ட குடும்பத்துல இருந்து வந்தவனை பார்க்கும் போதெல்லாம் என் கோவத்தை என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலக்கா. இவனால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயந்துகிட்டே இருப்பேன்க்கா. இப்ப எதுக்கு என்ன இதுல இழுக்கிறீங்க? என்னால எப்ப உங்க அத்தைக்கு ஆபத்து வந்துச்சு? சும்மா எதனா பேசணும்னு பேசிட்டு இருக்காதீங்க. டேய், நீ கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நான் என் அக்கா கிட்ட பேசிட்டு இருக்கேன். என் மனசுல இருக்கிற விஷயத்தெல்லாம் சிவனாண்டி தெரிஞ்சுக்கிட்டு தந்திரமா என்ன கூப்பிட்டான். இந்த டிரைவரை ஊரை விட்டு துரத்துறதுக்கு அவன் ஹெல்ப் பண்றதா சொன்னான். எனக்கும் இவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் எதை பத்தியும் யோசிக்காம அவன் கூட சேர்ந்து எல்லா காரியத்தையும் பண்ணிட்டேன். இதுதாங்க நடந்த உண்மை. சத்தியமா என்ன நம்புக்கா. ஈஸ்வரி, இவ திருச்சி வர்ற கதையெல்லாம் நம்பாத. உன்னை காப்பாத்துறதுக்காக இவ சிவனாண்டி கூட கூட்டு சேர்ந்தாலாம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு?